வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மலைவாழிடங்களோட புனைப்பெயர்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்றதை பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான முழு ஐடியாவும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் கிடைக்கும். முதல்ல ஊட்டி மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு, அதாவது கொஞ்சம் பெரிய வயசாக இருந்தால் கூட அவங்க வீட்டில் ஊட்டி விட்டாங்கன்னா அவங்கள பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இந்த வயசுலேயும் ஊட்டி விட்றாங்க, ராணி மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மலைகளின் ராணி ஊட்டின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இதே கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இளவரசினா சின்னவங்க, சரிங்களா? ராணியோட பொண்ணு இளவரசின்னு சொல்லுவாங்க. அவங்க வெயில் தாங்காமல் என்ன பண்ணுவாங்க, காணல்னா வெயில் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிலுக்கு கொடை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஏற்காடு, ஏரிக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏற்காடுன்றத பிரிச்சிங்கன்னா ஏரிக்காடு அப்படின்ற மாதிரி வரும். அதை வச்சு பேரை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஏற்காடை ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏற்காடு ஏலகிரி ரெண்டுமே ஏன்னு வரும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏழைகளின் ஊட்டின்னு வந்தாவே ஏழைகள் காட்டில் இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு ஏற்காடு ஏழைகளின் ஊட்டின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. அதே போல் கொல்லிமலை 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏலகிரியும் கொல்லிமலையும் இது ரெண்டுத்துலேயும் கொண்டை ஊசி இருக்குன்றது ஞாபகம் வந்துடும். ஆனால் எதுக்கு அதிகமாக வரும் எது கம்மியாக வரும்ன்றத நம்ம மறந்துடுவோம். அதனால் இப்போது அதிகமாக கருத்தை பார்க்கலாம். 70 இது கொல்லிமலைன்னு இருக்குது இல்லைங்களா, அதாவது கொள்ளை லாபம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிக லாபத்தை பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வச்சு கொல்லிமலையில் அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அது 70, சரிங்களா? இதே ஏலகிரியில் 14 கொண்டை ஊசி தான் இருக்கும். அதிகமான வளைவுனா கொல்லிமலை, சரிங்களா? குறைவான வளைவுனா அது ஏலகிரி மலை. அதுக்கு 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து கோத்தகிரி, பச்சைமலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோத்தகிரியில் கோ இருக்கு இல்லைங்களா, இங்கே பச்சை, இது ரெண்டு எடுத்துக்கோங்க. கோனா நம்ம வீட்டில் வளர்க்குற மாடுகளை சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பச்சையாக இருக்கிறது அது சாப்பிட்ற புல்லுலாம் பச்சையாக இருக்கும். அதை வச்சு கோத்தகிரினா பச்சை மலைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். கோத்தகிரினா கோனா நம்ம வீட்டில் வளர்க்குற மாடுகள், அது சாப்பிட்றது பச்சை கலரில் இருக்கும், புல் அந்த மாதிரிலாம் சாப்பிடும். அதை வச்சு கோத்தகிரி பச்சை மலையில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளையங்கிரி மலை. இதை தெற்கின் கைலாஷ்னு சொல்லுவாங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த தெற்கின் கைலாஷ்னு இருக்குது இல்லைங்களா, இந்த கைலாஷ் அப்படின்ற கை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம எந்த கலரில் இருந்தாலும் சரி உள்ளங்கை வெள்ளையாக தான் இருக்கும். அதை வச்சு வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆனைமலை. இது உயர் விளிம்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆனைன்றத யானைன்னு ஞாபகம் வச்சுங்க. யானை ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு உயர் விளிம்புன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மேகமலை. மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும். மேகமலைனா மேகங்கள் குவியும் பகுதி, உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதின்றத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜவ்வாதுனா வாசனை பொருட்கள் தானே, அதை முகந்து பார்த்தோம்னா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வாசனை நல்ல வாசனையாக இருக்கும். அதை வச்சு சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன ரீகேப்பு. முதல்ல ஊட்டி மலைகளின் ராணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு பெரிய பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஊட்டி விட்டாங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ராணி மாதிரி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மலைகளின் ராணி ஊட்டின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு மலைகளின் ராணிக்கும் மலைகளின் இளவரசிக்கும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஊட்டி விட்டாங்கன்னா அவங்கள ராணி மாதிரி வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. இளவரசி மாதிரி வாழ்க்கைன்னு யாரும் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அதை வச்சு இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து ஏற்காடு. ஏற்காடு
பிரித்து எழுதினீங்கன்னா ஏரிக்காடு அப்படின்னு வரும். அதை வச்சு கொஷின்லேயே இருக்கும் ஆன்சரு. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அந்த ரைமிங்லேயே வரும். அதே போல் ஏலகிரியும் வரும். அதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்றதுனால, அந்த ரைமிங் வரதுனால. ஏழைகள் வந்து காட்டில் இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கின்னு ஏற்காடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஏலகிரி, கொல்லிமலை இது ரெண்டும் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இருக்கக்கூடிய மலை. இப்போ இதில் அதிகமாக எதில் இருக்கும் கம்மியாக எதில் இருக்குன்றது தான் கன்ஃபியூஷன் வரும். இதில் வந்து கொல்லிமலைன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொள்ள லாபம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு அதிகமாக கருத்து 70 கொண்டை ஊசி வளைவுகள் அது வந்து கொல்லிமலையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கம்மியாக 14 கொண்டை ஊசிகள் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஏலகிரியில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இளவரசின்றவங்க சின்ன பொண்ணு தானே, அதாவது ராணியோட பொண்ணு தான் இளவரசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வெயில் தாங்க மாட்டாங்க, அதாவது காணல்னால் வெயில் தாங்க மாட்டாங்க, அதனால் கொடை எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோத்தகிரி, பச்சைமலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோத்தகிரினா கோ மட்டும் எடுத்துக்கோங்க. கோனா வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற மாடை வந்து கோமாதான்னு சொல்லுவோம், அது வந்து கோ எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த கோமாதான்றது பச்சை புல் தான் தின்னும், அதை வச்சு பச்சை மலை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, கோத்தகிரினா கோ மட்டும் எடுத்துங்க, கோமாதான்னு நம்ம சொல்லுவோம் மாடுங்களை, அதை வச்சு கோமாதா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அது பச்சை கலரில் புல்லை தான் தின்னும் அப்படின்றத வச்சு கோத்தகிரி பச்சை மலையில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளையங்கிரி மலை. இது வந்து தெற்கின் கைலாஷ்னு சொல்லுவாங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து எந்த நேரத்தில் இருந்தாலும் உள்ளங்கை மட்டும் அதோடைய கொஞ்சம் கலர் அதிகமாக தான் இருக்கும், அதாவது நம்ம இருக்கிற கலருடைய இது வெள்ளையாக தான் இருக்கும். அதை வச்சு தெற்கின் கைலாஷ் வந்து வெள்ளையங்கிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆனைமலை, உயர் விளிம்புகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆனைமலைன்றத யானைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, யானை வந்து ஹைட்டாக தானே இருக்கும், அதை வச்சு உயர் விளிம்புகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மேகமலை வந்து உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. இது வந்து கொஷினில் இருக்கிற, அதாவது இந்த பேர்லேயே வந்துடும். மேகமலைனா மேகங்கள் குவியும் பகுதி, உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதின்றது கொஷின்லேயே இருக்கும், அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஜவாது மலையை இயற்கையின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜவாது பூசின்னு வந்தாங்க, அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை வச்சு சொர்க்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு ஜவாது மலை இயற்கையின் சொர்க்கம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த வீடியோவிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். முதல் கேள்வி, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? இது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உயர் விளிம்புகள் அப்படின்னு அழைக்கப்படுற மலையோட பெயர். இது இரண்டாவது கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி, இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எது? இது மூன்றாவது கேள்வி. அடுத்து நான்காவது கேள்வி, மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் மலை எது? சரிங்களா? இந்த 4 கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துச்சுன்னா ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன ஷார்ட்கட்டாவது ஞாபகம் வருதான்னு பாருங்கள், அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது ஞாபகம் வருதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மேலும் எந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து யார் நிறைய இருக்கிறீங்கன்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வீடியோவை போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த 2 கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஒன்று வந்து இதுக்கான ஆன்சர் பதிலை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, என்ன படிச்சுட்ருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவில் இருக்கிற நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு கான் ஜீவா. தேங்க்யூ.